ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முடி மட்டும் நிறைய கொட்டுது. ஆனால் புது முடி வளரவே மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் முடி செம்பட்டையாக இருக்குது, ஆனால் கருங்கருன்னு வளர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த முறையில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 10 நாளில் முடி கொட்டுறது நிற்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னால், நீங்கள் நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் டெய்லியும் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காய்கறிகள் நிறையா சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. கீரைகள் நிறையா சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. எந்த மாதிரி கீரைனா ஈஸியாக கிடைக்கிற நான் எதுன்னு சொல்லுவேன்னு சொன்னால் முருங்கைக்கீரை தான். ஏன் நான் முருங்கைக்கீரைக்கு சொல்கிறேன்னா, எனக்கு நான் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு ரொம்ப முடி கொட்ட நிறைய முடி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஜாஸ்தி கை கால் வலியெல்லாம் இருக்கும்போது நான் போய் செக்கப் பண்ணுற நேரம் எனக்கு ரத்தம் கம்மியாக இருந்துச்சு. ரத்தம் கம்மியாக இருக்கிறதுக்கு நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது நான் வாரத்தில் 4 நாள் கீரையும் டெய்லியும் ஒரு முட்டையும் எடுத்துக்கிட்டு எனக்கு ரத்தம் அதிகரிக்கிறனால அந்த முடி கொட்டுறது கூட எனக்கு நின்றுச்சு. அதே மாதிரி புது முடியும் நல்லாவே வளர ஆரம்பிச்சு. இது என்னோட சொந்த அனுபவத்திலானது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முட்டையை வேக வச்சு சாப்பிடாட்டி நீங்கள் இந்த கீரைகள் பொரியல் பண்ணும்போது எல்லா கீரைக்கும் சேர்க்கலாமா என்னான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் நான் முருங்கைக்கீரைக்கு முட்டை தேங்காய் போடுறதுக்கு பதில் முட்டையை ஊற்றுவேன். அந்த மாதிரி நான் பண்ணினேன். நீங்கள் பிடிச்சிருந்தா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி வெங்காயம் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு என்ன பயன்கள் பார்த்தா, நான் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயம் நம்ம தலைமுடியை குளிர்ச்சியாக வச்சு புது முடியை வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெந்தயம் நம்ம உடல் சூடு அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு முடி கொட்டும். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரனால நம்ம முடியை கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. வெங்காய எண்ணெய் நம்ம எந்த எண்ணெயுமே சரி சூடு பண்ணும்போது ரொம்ப அனல் ரொம்ப கம்மியாக பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அது நல்லா வேகும் போது நம்மளுக்கு எண்ணெய்க்கு அதில் இருக்க சத்து எல்லாமே ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம அதிகமாக ஹீட்டு வச்சு நம்ம வேக வைக்கிறதுனால கருகுன மாதிரி ஆகும். ஆனால் அதில் இருக்க பலன்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வேகிற நேரம் அவ்வளோ கலர் மாறாது, கொஞ்சமாக மட்டும்தான் இது வெங்காய எண்ணெய் ஆகும். என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வெங்காயம் நம்ம ஜூஸ் எடுத்து பச்சையாக நம்ம யூஸ் பண்ணலாமா தலைமுடிக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. நான் யூஸ் பண்ணி எல்லாம் பார்த்தேன். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா முடி வளருது அப்படின்னு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பாப்பாவுக்கு ஒரு 3 வாட்டி ட்ரை பண்ணினேன். 3 வாட்டியுமே சளி பிடிச்சிருச்சு. சளி பிடிச்சிட்டு சளி நிற்கவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஜூஸ் எடுக்கும்போது அந்த ஒரு மாதிரி காட்டமாக வரனால சளி பிடிக்குது. அதே மாதிரி சில பேர்த்துக்கு அரிப்பு கூட ஏற்படும். அதனால் என்னோடய ஐடியா உங்களுக்கு செட் ஆணுச்சுன்னா மட்டும் அப்படி யூஸ் பண்ணுங்கள். செட் ஆகாட்டி அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதே மாதிரி நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி கூட நான் பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு முடி கொட்டும். நாளடைவில் அதை சரி பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரி பண்ணலாம். உங்களுக்கு இது நல்ல தகவல் அப்படின்னு தெரிஞ்சால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இயற்கையான முறையில் நம்ம தலைமுடியை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஹேர் ஆயிலெலாம் எப்படி ரெடி பண்ணலாங்கிறது நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள்.